ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் இருப்பினும் எனக்கு லாஸ் வந்துகிட்டே இருக்குது. எங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நான் சொல்கிற இந்த 5 ஸ்டெப்பையும் கன்ஃபார்மாக ஃபாலோ பண்ணுங்கள். யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். அது என்னென்ன அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ட்ரேட்குள்ளே வந்த உடனே 2 விஷயத்தை ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணும். ஒன்று, பேட்டர்ன்ஸை இமீடியட்டாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? என்னென்ன பேட்டர்ன்ஸ் இருக்குது, சரிங்களா, எப்படி போகும், ஹெட் அண்ட் ஷோல்டர்னால் என்ன, ட்ரையாங்கிள்னால் என்ன, சரிங்களா, டபுள் டாப், இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், கற்றுக்கணும். கேண்டில் ஸ்டிக் உள்ளே கற்றுக்கணும். சரிங்களா? இது உங்களுக்கு கன்ஃபார்மாக தேவைப்படும். 2வது விஷயம், ஒவ்வொரு கேண்டிலுக்கும் ஒரு நேம் இருக்குது. சரிங்களா? ஸோ ஹெட் அண்ட் ஷோ, அதாவது டோஜினா என்ன, இன்வெர்டட் ஹேமர்னால் என்ன, இது எல்லாமே அந்த புரிதலுக்குள்ளே நீங்கள் வந்துடணும். சரிங்களா? அடுத்து 3வது, இண்டிகேட்டரோட சப்போர்ட்டை எப்போதுமே வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்க. எந்த இண்டிகேட்டர் சப்போர்ட் எடுத்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஒரு இண்டிகேட்டர் சொல்கிறத காட்டிலும் பிளெண்டி ஆஃப் இண்டிகேட்டர் சொல்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டா இந்த சார்ட் மட்டும்தான். சரிங்களா? அதனால் நீங்கள் சார்ட்டை தாண்டி எதுவும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதுலேயே உங்களுக்கு எல்லாமே வந்துடும். சரிங்களா? அதாவது எத்தனை இண்டிகேட்டர் மார்க்கெட் மேலே போகும், இல்லை பியரிஷ் போகும், எவ்வளோ நியூட்ரலாக இருக்குங்கிறது இங்கேயே உங்களுக்கு ஷோ பண்ணிடும். அப்போ நிறைய இண்டிகேட்டரை கம்பைன் பண்ணி ட்ரேட் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான விஷயம். 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இன்ட்ராடேயை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு, சரிங்களா, நீங்கள் 10 ஷேர் 100 ஷேர் 10 ஷேர் வாங்கினாலுமே 1000 ஷேர், ஒரு ஷேர் நீங்கள் வேணால் நம்ம கேபிட்டலாக அவ்வளோதான் வச்சுருக்கோம். சரிங்களா? இதை வச்சு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஒரு நாள் 2 நாள் ஹோல்ட் பண்ணி ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. சரிங்களா? நீங்கள் இன்றைக்கி ஷேராக வாங்கினீங்கன்னா நாளைக்கு விற்க முடியாது. சரிங்களா? ஏன்னா நீங்கள் லாங் டேர்மில் வாங்கச்ச T1 அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? நீங்கள் நாளாக கழித்து விற்கலாம், அதுலேயும் பிரச்சனை வரலாம். சரிங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூ இருக்குது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஷேர் வர வரைக்கும். பட் ஒரு ட்ரேட் எடுத்திங்கன்னா 5 நாள் ஹோல்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, நீங்கள் 5 நாள் ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா கற்றுக்கிறதுக்கான வழிமுறைகள் தெரியும். ஏன் இந்த ஷேர் இறங்கிச்சு அப்படிங்கிற ரிசர்ச் பண்ண ஆரம்பிப்பீங்க. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் கேண்டிலே டைம் ஃப்ரேம்லேயே ட்ரேட் பண்ணுவாங்க. மந்த்லி டைம் ஃப்ரேம்னா என்ன, வீக்லி டைம் ஃப்ரேம், இதை நிறைய பேர் யூஸ் பண்ணுறதில்ல. சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணுவீங்க ப்ராப்ளம்னு வரச்சா. இப்படி நீங்கள் பார்க்கும்போது எங்கே பிரேக் அவுட் இருக்குது, என்ன நடக்கு அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியும். 5வது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எப்போ ட்ரேட் எடுத்தாலும், சரிங்களா, கிஃப்ட் நிஃப்டியோட சார்ட்டை பார்த்து ட்ரேட் பண்ண கற்றுக்குங்க. அந்த சார்ட் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதே மாதிரி போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பக்கத்து வீட்டுக்காரர் நல்லா இருக்கிறதுனால நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா? பட் பக்கத்து வீட்டுக்காரர் நல்ல யோசனை கொடுப்பார்ல, நல்ல விஷயங்களை சொல்லுவார்ல, அவர் நல்ல நிலைமையில் இருந்தால், அந்த மாதிரி தான் நீங்கள் அதாவது கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்த மட்டும் இந்த சார்ட்டை வச்சு 50% சான்சஸ் இருக்குது. 10 வாட்டி அது பாசிட்டிவில் போனால் 5 வாட்டி நம்ம போகிறதுக்கு 100% அக்யூரசி இருக்கும் இந்த மாதிரி பேட்டர்னில். அதனால் எப்போதுமே கிஃப்ட் நிஃப்டியை வச்சு ட்ரேட் பண்ணும்போது சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும். உங்களுக்கு எப்போ என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டவுட்டை தெரிவிங்க. சரிங்களா? இதெல்லாம் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். இதை ஒரு 3 months ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாட்டா, பை பாய், see you.